Hey guys, this is Chidambaram and welcome back to my channel Lit With Chithu. So இன்னைக்கு நம்ம வீடியோல WH Davies எழுதுனா லெஷர் அப்படிங்கிற போமோட சம்மரி தான் பார்க்க போறோம். லெஷர் அப்படிங்கிற அந்த போமை WH Davies அவரோட சாங்ஸ் ஆஃப் ஜாய் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷன் தான் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. ஸோ இந்த போம் வந்து 1911 தான் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த போமோட மெயின் ஆர்குமெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒருத்தர் லைஃப்ல வந்து லெஷர் டைமே இல்லை அப்படின்னா அவரோட லைஃப் வந்து மீனிங்ஃபுல்லாவே இருக்காது, அது உண்மையாவே லைஃபே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் தான் இந்த போம் வந்து முன்வைக்குது. அண்ட் ஒரு லைஃப் வந்து நிறைவானதா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பா அந்த லெஷர் டைம் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. முக்கியமா இந்த போம் எதை ஃபோக்கஸ் பண்ணது அப்படின்னா த்ரெட் ஆஃப் எக்ஸசிவ் கேர், அதாவது அதிகப்படியான கவனிப்பு. ஒரு விஷயத்துக்கு மேல நீங்க வந்து அதிகப்படியா கவனம் செலுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பா ஒரு கடைசியில வந்து ஒரு அச்சுறுத்தல்ல தான் அது போய் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இது வந்து சொல்லுது. அண்ட் முக்கியமா இந்த போம்ல வந்து நம்ம போயிட்டு என்ன ஸ்ட்ரெஸ் பண்ண வராங்க அப்படின்னா அந்த எக்ஸசிவ் கேரான ஆன்சைட்டி, ஒரிஸ் அண்ட் ஜென்ரல் பிஸினஸ். ஸோ இது எல்லாமே வந்து பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. அண்ட் நேச்சுரல் வேர்ல்டோட அந்த பியூட்டியை வந்து ரசிக்க விடாம ரொம்பவே பீப்புளை டிஸ்ட்ராக்ட் பண்ணதுன்னு சொல்றாரு. இந்த போம் மூலமா WH டேவிஸ் வந்து ரீடர்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வராரு. அதாவது நம்மளை சுத்தி இருக்க நேச்சுரல் வேர்ல்டை வந்து நம்ம ரொம்பவே அட்மயர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்க இயற்கை அதிசயங்களை வந்து ரீடர்ஸ் எல்லாருமே பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு அந்த போம் மூலமா. என்னதான் நம்மளை சுத்தி அழகான வேர்ல்டு இருந்தாலும் கூட நம்ம அதெல்லாம் ரசிக்காம நம்மளோட பிஸி ஷெட்யூல் சொல்லி நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸடான லைஃப்குள்ள இருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம வந்து அந்த லெஷர் டைமை என்ஜாய் பண்ணணும். ஸோ இந்த லெஷர் டைம் எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இயற்கையும் அதுல இருக்க எளிய அதிசயங்களை வந்து நம்ம வந்து ரசிக்கணும். அண்ட் இதெல்லாமே ரசிக்கிறதுக்கு நம்மள வந்து புதுசா வந்து டைம் கிரியேட் பண்ணி ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம வந்து ரொம்பவே இந்த இயற்கை எல்லாமே ரசிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த போம் மூலமா WH டேவிஸ் சொல்ல வராங்க. அண்ட் இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். இந்த போம் எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா இட் பிகின்ஸ் வித் questioning life's worth. ஃபர்ஸ்ட் நம்ம போம் லைன்ஸ் பார்த்துடலாம். வாட் இஸ் திஸ் லைஃப் இஃப் ஃபுல் ஆஃப் கேர் we have no time to stand and stare. ஸோ இந்த லைன்ஸ் எதை கன்வே பண்ணுது அப்படின்னா இந்த போம் வந்து ஒரு கொஸ்டினோட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை தான் கன்வே பண்ணுது. அதாவது WH டேவிஸ் வந்து இந்த போமோட ஸ்டார்டிங் லைன்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தை வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்கி தான் அந்த போம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய விஷயத்துக்கு வந்து எக்ஸசிவா கேர் கொடுக்குறோம். அதாவது நம்மளை சுத்தி இருக்க வரிஸ், அன்சைட்டி, ஸோ இதுக்கெல்லாமே தான் நம்ம வந்து எக்ஸசிவா கேர் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் தள்ளிட்டு வந்து நம்ம ரொம்பவே பொறுமையா நிதானமா வந்து நம்ம சுற்றி இருக்க உலகத்தை வந்து ரசிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி தான் இந்த போம் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் இந்த லைன்ஸ் மூலமா WH டேவிஸ் வந்து கன்வே பண்ண வர விஷயம் என்ன அப்படின்னா நம்ம லைஃப்ல வந்து வரிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டுமே இருக்குது. நம்ம வந்து ஒரு பாஸ் எடுத்து அதாவது நம்ம லெஷர் டைம் எடுத்து நம்ம நேச்சரை வந்து ரசிக்கல அப்படின்னா நம்ம லைஃப் வந்து இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது நீங்க வந்து ரொம்பவே நிதானமா பொறுமையா நம்மளை சுற்றி இருக்க நேச்சரை வந்து ரசிக்கல அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வந்து முழுமை பெறாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாரு. நெக்ஸ்ட் WH டேவிஸ் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ட் இந்த செக்மெண்டோட டைட்டில் வந்து அப்சர்விங் நேச்சர்ஸ் ட்ராங்குலிட்டி. ஃபர்ஸ்ட் போம் லைன்ஸ் பார்த்துடலாம். நோ டைம் டு ஸ்டாண்ட் beneath the boughs and stare as long as sheep and cows. இந்த போம் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா WH டேவிஸ் வந்து நிறைய ரைமிங் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு. அதாவது இந்த போம் வந்து ரொம்பவே ரிதமிக்கலா இருக்கு, ரொம்பவே ஒரு மியூசிக்கல் குவாலிட்டியோட தான் அந்த போம் வந்து இருக்குது. இந்த ரெண்டு லைன்ல வர லாஸ்ட் ரெண்டு வேர்ட்ஸ் பாருங்க, பவுஸ் அண்ட் கவுஸ். ஸோ இது ரெண்டு கூட நல்லாவே ரைம் ஆகுது. இந்த போம்ல டோட்டலா 14 லைன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த 14 லைன்ஸை வந்து 7 கப்லட்ஸா வந்து டிவைட் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த போம் வந்து அயம்பிக் டெட்ராமீட்டர் அப்படிங்கிற மீட்டர் யூஸ் பண்ணி தான் இந்த போயிட் வந்து எழுதிருக்காரு. அதாவது டோட்டலா ஒவ்வொரு லைன்ஸ்லயும் வந்து 8 சிலபிள்ஸ் இருக்கும். அந்த 8 சிலபிள்ஸ்ல வந்து 4 சிலபிள் வந்து அன்ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் அண்ட் செகண்ட் வேற சிலபிள் வந்து ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ இதான் அயம்பிக் டெட்ராமீட்டர். இப்போ இந்த செகண்ட் கப்லோட மீனிங் பார்க்கலாம். இந்த லைன்ஸ்ல போயிட்டு என்ன ரிக்ரெட் பண்றாரு அப்படின்னா நம்ம ஆடு மாடுகளை போல, ஆடு மாடு இது போல வேற விலங்குகளை போல வந்து மரத்தடியில நின்று நம்ம அமைதியா வந்து ரசிப்பதில்லை அண்ட் இதுக்கெல்லாம் வந்து நம்ம காலம் செலுத்தவில்லை அப்படி சொல்லி ரொம்பவே வந்து போயிட்டு வந்து வருந்துறாரு. நோ டைம் டு see when woods we pass, where squirrels hide their nuts in grass. டேவிஸ் இந்த லைன்ஸ்ல என்ன ஹைலைட் பண்றாங்க அப்படின்னா நம்ம லைஃப்ல மிஸ் பண்ற சின்ன சின்ன விஷயங்கள். அதாவது நம்ம காடு வழியா கடந்து போகும்போது எப்பவுமே நம்ம ரொம்பவே அவசரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்குவரில்ஸ் வந்து அதோட நட்ஸ் எல்லாமே வந்து கிராஸ்குள்ள ஒழிச்சு வைக்கிறதெல்லாம் ரொம்பவே டிலைட்ஃபுல்லான விஷயம். ஆனா இதெல்லாம் வந்து நம்ம நின்று பார்க்காம ரொம்பவே அவசரமா போறதுனால அந்த நேச்சர்ல அழகா நடக்கிற விஷயத்த எல்லாமே நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் ஒரு லைன்ஸ்ல வந்து நம்ம டே டு டே லைஃப்ல மிஸ் பண்ற பியூட்டி அண்ட் சார்ம் பத்தி தான் WH டேவிஸ் வந்து பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் போம் லைன்ஸ் பார்த்துடலாம். நோ டைம் டு see in broad daylight, streams full of stars like skies at night. இந்த லைன்ஸ்ல WH டேவிஸ் என்ன பாயிண்ட்ஸ் அவுட் பண்றாரு அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்றோம். அதாவது ஒரு சூரிய ஒளியில வந்து பிரகாசிக்கும் நீரோடைகள், இரவு நேரத்தில் வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை போல ரொம்பவே அழகா காட்சி அளிக்கும். ஆனா இந்த காட்சி எல்லாமே வந்து நம்ம நின்று ரசிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. முக்கியமா இந்த லைன்ஸ்ல WH டேவிஸ் என்ன எம்பசைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா நம்ம லைஃப்ல நிறைய மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது நிறைய ரொம்பவே அழகான விஷயங்கள் இருக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணாம போயிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து பிஸி ஷெட்யூல் சொல்லி அதுக்கு பின்னாடி ஓடுறோம். ஸோ அதனால வந்து அந்த லைஃப்ல நடக்க சின்ன சின்ன ரொம்ப அற்புதமான விஷயங்களை வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணாம விடுறோம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாரு.
அண்ட் இது மூலமா இன்டைரக்டா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, என்னதான் பிஸி ஷெட்யூலா இருந்தாலும் கூட நம்ம டைம் எடுத்து இந்த நேச்சுரல் வேர்ல்ட வந்து ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து சொல்லிக்கிட்டே கண்டினியூஸா சொல்லிக்கிட்டே இருக்காரு. நெக்ஸ்ட் வர லைன்ஸ்ல வந்து டபிள்யூஎச் டேவிஸ் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னா, நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து கண்டும் காணாத போறோம். அதாவது நிறைய எளிய விஷயங்களை வந்து நம்ம வந்து சிம்பிளா மிஸ் பண்ணிட்டு போறோம். ஸோ அதை பத்தி தான் பேசுறாரு. இந்த செக்மெண்டோட டைட்டில் வந்து ஓவர்லுக்கிங் லைஃப் சிம்பிள் ப்ளஷர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம போம் லைன்ஸ் பார்த்துடலாம். நோ டைம் டு டர்ன் அட் பியூட்டிஸ் கிளான்ஸ் அண்ட் வாட்ச் அ ஃபீட் ஹவு தே கேன் டான்ஸ். இந்த லைன்ஸ்ல ஆக்சுவலி டபிள்யூஎச் டேவிஸ் வந்து பியூட்டியை வந்து ரொம்பவே பர்சானிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு. அண்ட் இதை வந்து எது கூட ரெஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பியூட்டிஃபுல் பர்சன் கூடயோ இல்ல வந்து ஒரு கான்செப்ட் அது வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல் இட் செல்ஃப். ஸோ அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அப்படிதான் இந்த அழகு வந்து இன்னொரு அழகு கூட ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. யாரோ ஒருத்தர் வந்து நம்ம முன்னாடி ரொம்பவே கிரேஸ்ஃபுல்லா டான்ஸ் ஆடினா நம்ம வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வேர்ல்ட்ல வந்து நிறைய அழகான விஷயங்கள் இருக்கு. அந்த அழகான விஷயங்கள் வந்து நம்ம முன்னாடி தோன்றும் போது அதை நம்ம கவனிக்காம விட்டுறோம். அண்ட் இதெல்லாமே வந்து நம்ம பாராட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே புலம்புறாரு. நெக்ஸ்ட் லைன்ஸ் பார்த்துடலாம். நோ டைம் டு வெயிட் till the mouth can enrich the smile her eyes began. இந்த லைன்ஸ்ல வந்து டபிள்யூஎச் டேவிஸ் வந்து அவரோட ரிக்ரெட்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அதாவது ஒரு பர்சனோட கம்ப்ளீட் ஸ்மைல தான் டிஸ்கிரைப் பண்றாரு. ஒரு புன்னகை வந்து கண்கள்ல தொடங்கி வாய் வரை பரவி அண்ட் இது வந்து மகிழ்ச்சியோட வெளிப்பாட்டை வந்து நிறைவு செய்கிறது. இந்த படிப்படியான மகிழ்ச்சியை கண்டு ரசிக்கிறதுக்கு வந்து நம்ம கிட்ட டைம் இல்ல. அந்த அளவுக்கு நம்ம ரொம்பவே பிஸியா இருக்கும். ஒரு ஸ்மைல கூட ரொம்ப பொறுமையா ரசிக்கிறதுக்கான டைம் வந்து நம்ம கிட்ட இல்ல. சோ இதை நினைச்சு ரொம்பவே வருந்துறாரு டபிள்யூஎச் டேவிஸ். நெக்ஸ்ட் ஒரு லைன்ஸ்ல வந்து நம்ம பிஸி லைஃபோட லாஸ் பத்தி தான் டிஸ்கிரைப் பண்றாரு. ஃபர்ஸ்ட் போம் லைன்ஸ் பார்த்துடலாம். A poor life this is full of care. We have no time to stand and stare. ஸோ இந்த லாஸ்ட் லைன்ஸ்ல வந்து டேவிஸ் வந்து அவரோட முக்கிய கருத்தை வந்து மீண்டும் வலியுறுத்துறாரு. அதாவது ஒருத்தரோட லைஃப்ல வந்து ஃபுல்லாவே வரிஸ் அண்ட் நம்மளோட லைஃப்ல நடக்க சின்ன சின்ன விஷயத்த வந்து பாராட்டுறதுக்கோ அண்ட் ஒரு பிரேக் எடுத்து அதாவது ஒரு லெஷர் டைம் எடுத்து நம்ம லைஃப்ல இருக்கிறத சுத்தி பாக்குறதுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படின்னா அது வந்து ரொம்பவே ஒரு புவரான லைஃப் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அண்ட் அவர் என்ன டீப்பா பிலீவ் பண்றாரு அப்படின்னா, நம்ம லைஃப்ல இந்த மாதிரியான சின்ன சின்ன மூமெண்ட்ஸை வந்து நம்ம என்ஜாய் பண்ணல அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பாஸ் எடுத்து நம்மளோட லைஃப்ல இருக்க ரிஃப்ளெக்ஷனை வந்து நம்ம திரும்பி பார்க்கல அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ஒரு ரிச்னஸ் வந்து கண்டிப்பா இழந்துரும். அதாவது நம்மளோட லைஃப் வந்து செழுமையா இருக்காது, அதாவது முழுமையா இருக்காது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாரு. முக்கியமா டபிள்யூஎச் டேவிஸ் இந்த போம் ஃபுல்லாவே ஸ்ட்ரெஸ் பண்ண நினைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப் என்னதான் பிஸியா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமான வேலைகள் எவ்வளவு முக்கியமான வேலைகள் நமக்கு இருந்தாலும் கூட நம்ம லைஃப்ல வந்து லெஷர் டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அவசியம். அண்ட் இந்த டைம் வந்து நமக்காக நம்ம ஒதுக்கணும். அண்ட் இந்த டைம் நம்ம லைஃப்ல இல்ல அப்படின்னா அது வந்து முழுமை பெறாத லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம இப்ப இந்த போமோட ஓவரால் மெசேஜ் பார்த்துடலாம். இந்த போமோட ஓவரால் மெசேஜ் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வந்து நிறையவே அழகான விஷயங்கள் இருக்கு அண்ட் அழகான தருணங்கள் இருக்கு. அண்ட் இந்த அழகான தருணத்தை எல்லாமே பாராட்டத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பா நேரத்தை ஒதுக்கணும். அண்ட் நம்ம இந்த ஒதுக்குற இந்த நேரத்தை வந்து ரொம்பவே பொறுமையா செலவிடணும். அதாவது ஸ்லோ டவுன் பண்ணி டைம் எடுத்து ஒவ்வொரு விஷயத்த நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ நம்ம லைஃப்ல இருக்க சிம்பிளான விஷயத்த கூட ரொம்பவே டைம் எடுத்து ரொம்பவே நிதானமா பொறுமையா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து அதை வந்து பாராட்டணும். அண்ட் அந்த அழகிய தருணங்களை வந்து நம்ம வந்து ரசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்து சொல்றாரு. அண்ட் கடைசி அவர் என்ன எம்பசைஸ் பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி தருணங்கள் வந்து நம்ம லைஃப்ல இல்ல அப்படின்னா அது ஒரு லைஃபே இல்ல. அண்ட் இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வந்து நம்ம லைஃப்ல நிறையவே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம லைஃப் வந்து ரொம்பவே ரிச்சரா மோர் வேல்யூபிளா ஆகும்னு சொல்லி சொல்றாரு. நம்ம வந்து லைஃப்ல இந்த மாதிரி சின்ன சின்ன லெஷர் டைம் எடுத்து நம்ம லைஃப் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படி நம்ம அப்ரிஷியேட் பண்ண தவறிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து முழுமை பெறாது அப்படி சொல்லி சொல்றாரு. ஸோ அவ்வளவுதான் கைஸ் டபிள்யூஎச் டேவிஸோட லெஷர் அப்படிங்கிற அந்த போமோட சம்மரி. இந்த போம்ல வந்து ரொம்பவே அழகா நம்ம லெஷர் டைமை வந்து எவ்வளோ ரொம்பவே சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சூப்பரா ரொம்ப எளிமையா எடுத்து காட்டியிருக்காரு. அண்ட் நம்ம லைஃப்ல இந்த லெஷர் டைம் இருந்தா மட்டும் தான் நம்ம லைஃப் வந்து ரொம்பவே மீனிங்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற கருத்தோட இந்த போமை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அண்ட் தேங்க்யூ ஃபார் எக்ஸ்ப்ளோரிங் த போம் லெஷர் பை டபிள்யூஎச் டேவிஸ் வித் மீ. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த போமோட டீடைல் சம்மரி வேணும் அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணுங்க, நான் சென்ட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் ஃபியூச்சர்ல போட்ட வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். திஸ் இஸ் சித்து சைனிங் ஆஃப் ஃப்ரம் லிட் வித் சித்து.